சற்று முன் சமூக வலைதளங்கள்ல அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் குறித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட பாமக பெண்ணகரம் ஏரியூரைச் சேர்ந்த மந்திரி படையாச்சி என்பவரை காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க. முக்கியமா எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி மிகவும் ஒரு தவறான கருத்துக்களை ஒரு மேடையில் பேசியிருப்பாரு. முக்கியமா அந்த மேடையில் ஜி.கே. மணி அவர்களும் இருந்திருக்காரு. அது போல பேசாதீங்க அப்படின்னு அவர் செய்கையாலே சொல்லியிருக்காரு. அதையும் மீறி எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருப்பாரு. அதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக பாமகவை சேர்ந்த இளைஞர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிராக பல கருத்துக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில அமைச்சர் எம்.ஆர்.கேவுக்கு எதிராக கருத்து பதிவிட்டதற்காக பெண்ணகரம் ஏரியூரைச் சேர்ந்த மந்திரி படையாச்சி என்பவரை காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. முக்கியமா அதனை கண்டித்து பாமகவினர்னா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக சாலை மறியல்ல அந்த பகுதியைச் சேர்ந்த பாமகவினர் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாமக நிர்வாகி கைது செய்யப்பட்ட பாமக நிர்வாகி எந்த ஒரு அவதூறான ரொம்ப கொச்சையான வார்த்தைகள்லாம் உபயோகிக்காமல் சமூக வலைதளங்களில் தங்களுடைய கருத்துக்களை தான் அவர் முன் வச்சிருக்காரு. அதை பொறுத்து கொள்ள முடியாத எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் காவல்துறையை ஏவி இந்த இளைஞரை கைது பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த போராட்டம், இந்த சாலை மறியல் போராட்டத்தை தொடர்ந்து அந்த கைது செய்யப்பட்ட மந்திரி படையாச்சி அப்படிங்கிற பாமக நிர்வாகியை விடுதலை செஞ்சிருக்காங்க காவல்துறை. முக்கியமாக இது பார்த்தீங்கன்னா தருமபுரி ஹெல்ப் அப்படிங்கிற தருமபுரி முகநூல் தளத்திலிருந்து இந்த நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. முக்கியமாக எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் சமீப காலமாக பாமகவையும் பாமகவுடைய தலைவர்களையும் தொடர்ந்து விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்காரு. முக்கியமாக பாமக தற்போது இரண்டுபட்டு நிற்பதனால பல பேர் பாமகவை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் அதற்கு பாமக இளைஞர்கள் ஒன்றுபட்டு, அதாவது ராமதாஸ் ஆதரவாளர்கள், அன்புமணி ஆதரவாளர்கள் இல்லாமல் பாமகவுடைய இளைஞர்கள்லாம் ஒன்றுபட்டு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சு தற்போது போராட்டத்திலையும் ஒற்றுமையாக போராடி அந்த கைதான இளைஞரை மீண்டும் விடுதலை செய்ய வச்சிருக்காங்க. கண்டிப்பா தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக பாமக ஒரு கடுமையான ஒரு போராட்டத்தை நடத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம விழுப்புரத்தில் நடந்த பாமகவினர் மீட்டிங்ல உதயநிதி, திமுகவுடைய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேனர்கள்லாம் கிழிக்கப்பட்டது. இது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு இந்த சம்பவம் நடந்தது. தொடர்ந்து திமுகவை பாமகவினர் புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். திமுகவோட கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு திமுக தலைவர்கள் பாமகவினரை சீண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். கண்டிப்பா இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எம்.ஆர்.கேவுக்கு நம்ம பாமகவினர் கொடுத்த தரமான பதிலடி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது